Hello friends, welcome to Sumi's Taste Buds. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு நான் வெஜிடேரியன் ஒரு ரைஸ் ஐட்டம் சொல்லி தர போகிறேன். ஏற்கனவே நான் பிரியாணி மஞ்சள் சோறு எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். அதே மாதிரி இது ஒரு ஃபேமஸான சிக்கன் பிலாவ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய ஒரு டிஷ். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காகவும் பிகினர்ஸ்க்காகவும் தான் நான் இதை சொல்லித்தரேன். ஸோ இந்த டேஸ்டியான ஈஸியான சிக்கன் பிலாவ் செய்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பிலாவ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதோடு சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பிலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் நெய் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெய் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை ஓரளவு நல்லா மீடியம் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நான் இப்போ நல்லா வதக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா மீடியம் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சம் பே லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இந்த பொன்னிறமாக இருக்குது பார்த்தீங்களா. ரொம்ப டார்க்காக இந்த வெங்காயம் வதங்கினா இந்த பிலாவோட கலர் மாறிடும். இப்போது இந்த டைமில் இதுக்கு நான் சிக்கன் பிரெஸ்ட், அதாவது போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணுறேன். பிலாவுக்கு ஆக்சுவலாக போன் சிக்கன் போடக்கூடாது, போன்லெஸ் தான் போடணும். ஸோ இப்போ நான் போன்லெஸ் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் நல்லா வதக்குவேன். இப்போ இது வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாத்தூள். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா வதக்குங்க. இப்போ இதுக்கு நான் நல்ல ஒரு பெரிய கிழங்கா இருந்தால் ஒரு கிழங்கு, சின்ன கிழங்கா இருந்தால் 2 கிழங்கு இப்போ நான் இதில் காட்டியிருக்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி, ஒரு 2-3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இப்போ நான் அதோடு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த கிழங்கெல்லாம் வேகிறதுக்கு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி போட்டு இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. கிழங்கு ஓரளவு முக்கால்வாசி வேகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது நான் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போது ஒரு கிழங்கு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இதை குத்தி பார்த்தாலோ இல்லாட்டி கட் பண்ணி பார்த்தாலோ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு 75% இப்போ வெந்துடுச்சு. இப்போது இதில் பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியையும் கணக்கில் சேர்த்து தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதில் இருக்கிற தண்ணியை ஒரு 1/2 டம்ளர்னு கணக்கு வச்சுக்கிட்டு இன்றைக்கி நான் 2 டம்ளர் அரிசிக்கு இந்த பிலாவ் செய்கிறேன். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அப்படின்ற கணக்குப்படி 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் இப்போ இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி இதில் இருக்கிறதுனால நான் இப்போது 2.5 டம்ளர் தண்ணி தான் இதுக்கு ஊற்றுவேன். ஏற்கனவே சிக்கன் அதில் இருக்க காய்கறி எல்லாமே வெந்து தான் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா தாராளமாக போதும். இப்போ உங்களுக்கு நீங்கள் சமைக்கும்போது எந்த அளவுக்கு அதில் தண்ணி இருக்குன்றதை நீங்கள் ஒரு கணக்கில் வச்சுக்கிட்டு
நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த டைமில் தான் நான் உப்பு போட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் இந்த நேரம் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உப்பு கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போடும்போது அது கரெக்டாக வரும். இப்போது இதுக்கு நான் மாங்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஆம்ச்சூர் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். இது இந்த நார்த் இந்தியன் கடைகள் எல்லாம் கிடைக்கும். இது இந்த பிலாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். இது கிடைக்கலன்னா நீங்கள் ஒரு ஹாஃப் லெமன் ஊற்றிக்கோங்க. இப்போது நான் மூடி போட்டு இதை ஒரு நல்லா அந்த தண்ணி கொதிக்கும் வரைக்கும் வைக்க போகிறேன். நீங்கள் சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. இப்போ இது பச்சை தண்ணி ஊற்றுனதுனால இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது தான் இதில் அரிசி சேர்க்கணும். இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை எடுத்து நீங்கள் இதில் கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு நான் திருப்பி ஒரு 5 to 7 மினிட்ஸ் போல் ரொம்ப லோ ஃப்ளேமில் இதை வைப்பேன். இப்போது 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்கிறது தெரியுது தானே. இந்த நேரம் நல்ல ஒரு சுத்தமான ஈர டவலை நல்லா இந்த மாதிரி அந்த மூடி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஏர் டைட்டாக மூடி அதை இன்னொரு 5 to 7 மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ பாருங்கள் பிலாவ் எவ்வளோ பொழுன்னு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த சிக்கன் பிலாவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இதுக்கு ஒரு குயிக் சாலட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். இப்போது இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், இந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட இப்போது செரி டொமேட்டோ சேர்த்துக்கிறேன். நார்மல் தக்காளியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கியூக்கம்பர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ரொம்ப பச்சையும் இல்லாமல் பழமும் இல்லாமல் மீடியமான இருக்கிற மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு அரை டீஸ்பூன் க்ரஷ் சில்லி சேர்த்துக்கிறேன். இப்போது இது ஒரு அரை டீஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர். இப்போது ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவு வினிகர். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்துட்டிங்கன்னா இப்போது இந்த சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த பிலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சூப்பரான சிக்கன் பிலாவும் இந்த சாலடும் உங்களுக்காக இன்றைக்கி நான் செய்து காட்டியிருக்கேன். இதை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை நான் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.